ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 6/8/2021 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில அப்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அவ்வளோவா புதுசாக எதுவும் அவ்வளோவா பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ எப்போவுமே நம்ம பார்ப்போம் இல்லையா, லைக் டிசாஸ்டருக்காக நம்ம நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒன்லைனோட முடிச்சிக்கலாம். நம்ம எப்போவுமே பார்த்தது தான் ஆக்சுவலி இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படின்றது சடனாக ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சு அதனால் நிறையவே ஃப்ளட்டு மாதிரி வர்றது தான் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட். உத்தரகாண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட் சடனாக கிட்டத்தட்ட 4 பேர் இறந்துருக்காங்க. 60 மெம்பர்ஸ் கிட்ட அப்படியே ட்ராப் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு கேஸ் நடந்தது இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 monthsக்குள்ளே ஃபார் ஷுர் இந்த கேஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு. மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 months டைம் கொடுங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த கேஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மற்றபடி சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ தென் சவுத் இதுலேயும் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இன்னைக்கு என்ன ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே அந்த இது பண்ணுவோம் இல்லையா, டேரிஃப் USA நமக்கு டேரிஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது இன்னும் ஒரு 24 hours, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நான் இன்னுமே ஹைக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே பாருங்கள். அவங்களோட குவாட் எங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் நாட் பீன் அ குட் ட்ரேடிங் பார்ட்னர். ஸோ வி செட்டில்ட் ஆன் 25%. அதாவது இப்போது 21 இருக்கு இல்லையா. ஸோ பட் ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு ரைஸ் தட் வெரி சப்ஸ்டான்ஷியலி ஓவர் த நெக்ஸ்ட் 24 hours பிகாஸ் தே ஆர் பையிங் ரஷ்யன் ஆயில், தே ஆர் ஃபியூலிங் த வார் மிஷின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இப்போது ஆகஸ்ட் 1 நமக்கு 25% டேரிஃப் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ரஷ்யா சாங்ஷன் ஆக்ட் அப்படின்றது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் ரஷ்யாவுக்கு கூட யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ, அது மெயினாக இந்த ஆயில்ஸ் வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 500% டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை காரணம் காட்டி இன்னும் 24 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் தான் நம்ம பார்க்கணும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஆனால் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் நம்ம இது வரைக்கும் நம்ம 5 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நம்ம உட்காந்துருக்கோம். 6th பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 25th நம்ம உட்கார போகிறோம் இல்லையா. அதுக்குள்ளே இந்த மாதிரி மறுபடியும் நடக்குது. ஸோ இது பொறுத்திருந்து தான் நாளைக்கு தான் பார்க்கணும். மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்தியாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி ஃபஸ்ட் பேஜ்லேயுமே இது இருந்தது. ஸோ இது டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ டிஃபென்ஸ் செக்டார்ஸில் நிறையவே நம்ம இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார்ஸில் மெயினாக நிறையவே கோஆர்டினேட்டாக நிறைய இந்த இங்கேருந்து அங்கே போய்ட்டு மிலிட்ரி கேம்பெயின் அட்டன் பண்ணுவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வைஸ்லேயும் சரி, நிறைய ட்ரைனிங் வைஸ்லேயும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. டிஃபென்ஸ் செக்டாரில் நம்ம இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் ரொம்பவே நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஆயுர்வேதா பற்றி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஆயுஷ் மினிஸ்ட்ரி அண்ட் FSSAI ரிலீஸ் லிஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதா ஆஹாரா ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுலேயுமே ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரி FSSAI பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா ஆஹாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ் மெத்தட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயுர்வேதிக் ஃபுட் இஸ் வியூட் ஆஸ் அ ட்ரஸ்டட் சாய்ஸ் தட் கம்பைன்ஸ் மாடர்ன் டயட்ரி ஹேபிட்ஸ் வித் ட்ரெடிஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் நம்மளுடைய மெயினாக இந்தியா பார்த்திங்கன்னா ஃபேமஸே லைக் ஆயுஷ் இதில் தான் ரொம்பவே ஃபேமஸ். நம்மளுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரினால் பார்த்திங்கன்னா நிறைய டூரிசம் கூட பார்த்திங்கன்னா நிறைய என்ஹான்ஸ் ஆகுது.
இதுக்காகவே அதாவது நம்மளோட இந்தியாவில் இருக்க ஆயுஷ் மெடிசன்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆயுஷ் மெடிசன் மூலியமாகவே நம்ம வந்து குணமாயிடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பாத்வேல லைக் இன்னுமே வந்து ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்போது அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. அண்ட் தென் மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. வேர்ல்டுலேயும் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸ்போர்ட்ஸ்லேயும் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எதுவும் இங்கே இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி வி ரீச் டைம் மீண்டும் நிறைய மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நியூஸ் பேப்பர் வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.